ஸ்டார்ட் பண்ணலாமா? ராஜன் பைல்வான் சாரை கூட வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ என் காதலே படத்தோட ப்ரிவியூ ஷோவில் இப்போ நான் வந்திருக்கேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால ப்ரிவியூ ஷோவுக்கு வந்திருக்கேன். என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூட்டுற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது கதை எழுத்து, திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டராக பண்ணியிருக்காங்க. மேடம் டைரக்டர் கம் ப்ரொடியூசர். அதாவது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. ஒரு பெண்ணே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை மக்களுக்கு விருந்தாக அளிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, நிறைய திரைப்படங்களில் பிரச்சனைகள் வருது. அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால் அவங்களுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் ப்ரிவியூ ஷோவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட அது வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க. இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அங்கே வராமல் இருப்பாரா? அது மாதிரி தான் தமிழ் திரை உலகங்களில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ குடும்ப பாங்க நல்ல படமாக இருக்குது. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன், முகரையில் குத்துவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன். சார் பேசுனது தப்பு. என்ன சார்? இல்லை, படத்தை பற்றி தான். சார் அது ஒரு படம் சார். அவங்க சரி கேளுங்க சார். சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை ஏன் சார் அதை பத்தி நானும் ஒரு படம் பார்த்திருக்கேன். நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி இல்ல சார், இவங்க படம் எடுத்திருக்காங்க, அதை படம் பார்த்திருக்கேன். ஒரு பொது மனிதனை நான் கருத்து சொல்லக்கூடாதா? நான் என்ன சார் பிரஸ் மீட்ல தான் சார் சொல்றேன். இல்ல சார், நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க இடையூறா வர்றீங்களே, இது ஒரு சபை நாகரிகமா? நான் இல்ல சார், நான் பேசுறேன். பத்திரிகை நிருபர்கள் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இது நாகரிகமா சார்? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட பேசுறது நாகரிகமா? டீசென்ட்டா நீங்க? ஏன் சார்? சார் ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்? பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார். அதுதான் சார் சபை நாகரிகம், அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு மரியாதை. நான் பிரஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் காதலே படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நான் முடிச்சது வாங்க சார். அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கு நடிகருக்கு அழகு சார். உங்களை விட நான் ஒரு சின்ன பையன், குழந்தை மாதிரி. ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா? சொல்லுங்க சார். நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பேசுங்க சார். முதல்ல நான் பேசிக்கிறேன் சார். சார் என் காதலே படம் சரி கேட்டாங்க, நான் தான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்ல விட மாட்டேங்கிறார்ல? இல்ல சார், சார் ரிப்போர்ட்டர்னாலுமே ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும். பேசிக்கிட்டு இருக்க இல்ல, கதையை பத்தி பேசுறது என்னன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நன்றி சொல்றேன். இது மாதிரி சாரை நம்ம தப்பா பேசல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்கன்ற ஒரு சின்ன கருத்து, அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? தவறா பேசல. நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே சார். இவங்க ஆபாசமா பேசுனாங்க நான் சொல்லவே இல்லை. நான் பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியே போயிடுவேன். அப்படியா? சரி சார், முதல்ல என்ன பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு. இன்னும் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போகணும். அப்படியா? ஆமா, சொல்லுங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்சில் நானும் பார்த்துட்டேன் சார்.
நடிகர்களோ நடிகைகளோ வர்றது கிடையாது. அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரித்து காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும். பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பற்றி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்கே வந்து பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸில். நான் அவங்கள பார்த்ததே இல்லை அந்த பக்கம். நான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம 2 பேரும் பார்த்து பேசுகிறோம். அதுக்குள்ள பார்த்ததே இல்லைன்றீங்களா சார்? ஏங்க கேளுங்க சார். ரிவ்யூக்கு பண்ண போறேன் படத்துக்கு. அதுக்கான இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்போ போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ வந்தியா சார் யதார்த்தமா பேசுறாரு. சார் நான் இதுதான் பண்ணேன், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணேன். இல்ல சார் சார் ப்ரீ ஷோ பார்த்துட்டு வந்து கருத்து. ஆமா அவங்க என்ன மாதிரி ஆளுங்க சொல்லவே இல்லையா சார்? அவங்க சார் இன்ஸ்டாகிராமை தாண்டி நான் 5 படத்தில் நடிச்சிட்டேன் ஓகேங்களா. அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் மே 23 ரிலீஸ் ஆக போகுது. சிறு வயசில் முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சின்ன வயசில் இருந்து என்ன சார் அதான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன். என்ன கேட்குற கேள்விங்களை நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? நல்லா நானும் பத்திரிகையில் பதிவு பண்ண வரேன். என்னது அப்பா அது வந்து ஒரு சீனு, அதை தான் நினச்சிக்காட்டு. சின்ன படத்தனமா நீ முதல்ல கேள்வி கேட்டுற நீ பாடுங்க. ஹலோ இல்ல எவ்வளோ பெரிய ஆளுன்னு கேட்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே. சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னோட சான்றிதழ்கள் எல்லாமே நான் வந்து பதிவிட்டிருக்கேன் சோசியல் மீடியால. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம். அவ்வளோ பெரிய ஆளா இவர்? அவ்வளோ பெரிய ஆளா கேளுங்க பத்திரிகை நிப்பாடிக்கலாம். அவர் அவ்வளோ பெரிய ஆளா? இந்த மாதிரி முதல்ல இல்ல சார், இவரை விட நான் பெரிய ஆள் தான் சார். நான் படிச்ச என்னோட எஜுகேஷன் என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், என்ன பெரிய ஆளுங்க. இவர் ஒன்றும் அப்படி ஒரு ஆள் கிடையாது. நான் படிச்ச படிப்புக்கு நான் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாதுங்க. இல்ல மேடம் இல்ல மேடம் நான் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கேன். என்னை பத்தி பேசுறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாது. புறாம இருந்தா பேசலாம். இவர் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அவர் தான் சார் அந்த வார்த்தையா சார் அவர் அந்த வார்த்தையை பேசுறாரு. பெரிய ஆளுங்கிறாரு. நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அது சொல்ல விடலாமா? அது சொல்லலாமா? அது சொல்லலாமா? நானும் முதல்ல ஆரம்பிச்சேன். பெரிய ஆளுன்னு அவர் தானே பேசுறாரு. ஏங்க ஒருத்தரை போட்டு இத்தனை பேர் கலாய்க்க கூடாது. விட்டுடுங்க. ஒரு பத்திரிகையாளர் காட்சிக்கு அப்புறம் ஒரு பிரிவை நடத்துறது இவ்வளவு மோசமான அனுபவம் நான் தான் செஞ்சேன். யார் இந்த ஆளு? ஏன் இவ்வளோ தான் பேச விடுறீங்க? நான் அப்பயே சொல்கிறேன், வெளியே போய் சொல்லுங்கன்னு ஏன் போக சொல்லுங்க? நான் கேட்டது உங்க படத்துக்கான விஷயம். என்ன கம் டு தி பாயிண்ட். இல்ல படத்தை போடவே மாட்டாங்கன்னா உங்க படத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு இது அவருக்கான ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அத போட மாட்டேன்னு சொல்லுங்க. அத போட மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க படத்தை போடவே மாட்டேன்னா இந்தியா போடவே மாட்டாங்க. வார்த்தை போல் தவறு பேசாத போட மாட்டாங்க. நீங்க பேசுறது தப்பு. படத்தை போடவே மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை பேசுறீங்க. நியாயமா இது? ஒரு படத்தை கஷ்டப்படுறது எவ்வளவு தெரியுமா? அந்த வார்த்தை சொல்லாமா அவரு? படத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தயாரிச்சு இந்த இடத்துல வந்து நிக்கிறது. அப்படி சொல்லுங்க.
ஒரே ஒரு விஷயம், என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. பைல்வான் சார் என்ன கேள்வி சொல்லுங்க சார். நான் போன படத்துலையும் உங்களை பார்த்தேன், மறுபடியும் பார்க்கவும் நீங்கள் சந்தோஷமாக சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த படம் கல்ச்சருங்கிறீங்களே, பண்பாடு விஷயத்தில் நீங்கள் ஃபினிஷிங்கே இல்லையா படத்தில்? எந்த பிளீஷிங்க கேட்குறீங்க நீங்கள்? முதல்ல ஒரு வெளிநாட்டு பொண்ணு கல்ச்சர் படிக்கிறதுக்காக இங்கே வரா. ஸோ அந்த கல்ச்சரை சொல்லி கொடுக்குற ஒரு இதுவும் அந்த கல்ச்சர் பிடிச்சி அவள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அங்கே சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட ஒரு காதல் கல்ச்சர் படிக்க வந்தால் அவள் மனசில் காதலே வரக்கூடாதா? அந்த டீனேஜ் அவங்களுக்கு ஒரு காதல் வருது. கல்ச்சரை படித்தாளா? படித்ததோட்டு தான் வாழற அந்த காதல். படிச்ச கல்யாணம் பண்ணவன் ஏன் காலை தூக்குனா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவள் கன்சீவ் ஆகிருக்குன்னு நர்ஸு சொல்லுது. யார் கன்சீவ் ஆக சொன்னா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கடல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, நீங்க பார்க்கலன்னா அதுக்கு என்ன பண்றது? அவன் சொல்றான்ல, இங்கதான் இந்த கடலுக்குள்ள தான் என் அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பா அவ சொல்ல வேண்டியதானே, என் புருஷன் இவருதான், இன்னும் எல்லாத்தையும் சொல்லி இழுத்துட்டு போக வேண்டியதானே. கல்ச்சரை பத்தி பேசுறீங்களே, இப்ப இருக்கிற கல்ச்சர் உங்களுக்கு என்ன? எவ்வளவு கல்ச்சரை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் சினி ஃபீல்ட்ல என்னென்ன எப்படி எப்படின்னு பேசுறீங்க. இந்த காலகட்டம் எப்படி அழிஞ்சிட்டு வருது, காதல் எப்படி அழிஞ்சிட்டு வருது. அவ யார் தெரியுமா? அவ லவ் பண்றாள்ல ஒரு காதலை, அவ அந்த அத்தை பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு தெய்வீகமான அதெல்லாம் நான் பார்த்துட்டேங்க. அத டீடைலா அவனே சொல்றான், நான் உன்னை அம்மாவை பார்த்துட்டேன்னு. முடிஞ்சு போச்சு இல்ல? அப்போ அவ அந்த வெள்ளக்காரி காதலைய அக்செப்ட் பண்ணிட்டு சுபமா முடிச்சுக்கலாமே, கலாச்சாரம் நல்லா இருக்குங்க. நல்லா தான் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா இல்லை. அவங்கவுங்க பார்வையை ஒத்து தான் இந்த படத்தினுடைய கருத்து வெளிப்படும். ஒருத்தன் வந்து கல்லை பார்ப்பான், அங்கே ஒரு காவியமாக அவனுக்கு தெரியும். ஒருத்தன் மரத்தை பார்ப்பான், அது காவியமாக அவனுக்கு தெரியும். எங்கே இருக்குது எல்லாமேனா நம்ம கண்ணில் தான் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டிய கண்ணில் இருக்குது. இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு. அப்போ கல்ச்சர் இருந்தால் காதலே வராதா? அப்போ நம்ம எல்லாம் புள்ள பெற்றுக்கிறோமே, கல்ச்சரே இல்லாமல் என்ன பேசுகிறாரோ. தெரியல, புதன்கிழமை தான் 60லேருந்து 80 தேட்டர் வரைக்கும் பேசியிருக்கோம். அது கன்ஃபார்ம் ஆகிடும். தமிழ்நாடு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இல்லை, அது கூட பவர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியா இருக்குது, அதை நம்புகிறேன். இன்னொன்று ஜனங்களை நம்புகிறேன். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல தரமான படம், ஒரு கல்ச்சர், ஒரு வல்கராக கிடையாது. குழந்தைலேருந்து எல்லாரும் உட்கார பார்க்கலாம், அந்த மாதிரி படம் கொடுத்துருக்கோம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல வரேன், இந்த மீடியாவில் ஒரு பெண்ணாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெண் வந்து இங்கே நிற்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஏஜ். அந்த ஏஜில் ஒரு காசை போட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து நிற்கிறாங்க, இன்னமும் நிற்பாங்க. இன்னும் நான் சொல்கிறேன், இது ஃபர்ஸ்ட் படம்னா இன்னும் 99 படம் பேலன்ஸ் இருக்குது. 100வது படத்துக்கு வந்து பேசுவாங்க, ஒரு பெண்ணாக இருந்து பேசுவாங்க. இன்னும் 99 பெண் இல்லை, இன்னும் 900 பெண்ணு இங்கே வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க, படம் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப அது அவருக்கு தாங்க தெரியும். அவர் நடிச்சிட்டாரு இல்லைங்க, நடிச்சிட்டாரு. யாரு 1000 தடவை கூப்பிட்டேன். அவர் நடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு, பைசாவை பாக்கெட்ல போட்டாரு, முடிஞ்சிச்சு. தயாரிப்பாளர் அது அவருக்கு நன்றி நினைக்கணும். அவரு நம்மள ஒரு ஹீரோவா போட்டு, அவங்க அம்மா படம் எடுப்பாங்களா? இவ்வளவு பணத்தை போட்டு அவரை ஹீரோவா ஆக்குவாங்களா? இல்ல அவங்க குடும்பத்துல இருந்து பணத்தை போட்டு வந்து ஒரு படம் எடுப்பாங்களா? முடியாது இல்ல. ஆனா அவரை தைரியமா வச்சு ஒரு படத்தை பண்ணி பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க. முதல் அவங்கள ஒரு நிமிஷமாவது, இங்க எத்தனை பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கீங்க, ஏன் ஒரு பெண்ணா வந்து ஏன் ஒரு ஆறுதல் கூட கிடையாது? அதே மாதிரி அந்த ஹீரோக்கு தெரியல, அவருக்கு நம்மள ஒரு பெரிய ஹீரோவா ஆக்கியிருக்கிறாங்க. இவர் இதை விட முன்னாலே இந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா கேளுங்க. இப்போ இவ்வளோ சப்போர்ட்டா இந்த 2 பேரும், இந்த வல்லையும் அவரும் இருக்காங்க, அடுத்த படத்தில் இவங்களை ஹீரோ ஆக்குவீங்களா? கண்டிப்பா யாரு நல்லவங்களோ அவங்க தாங்க ஹீரோ. படத்துல வர்றவங்க ஹீரோ கிடையாது. இப்போ இல்லை, நான் அப்பத்துலேருந்தே சொல்கிறேன், படத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே சொல்கிறேன், படத்தில் நடிச்சுட்டா ஹீரோ கிடையாது. புரியுதா? ஹீரோயிசம் யார் பண்ணுறாங்களோ அதுதான். ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, இல்லை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னுடைய இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு டயலாக் மட்டும் இருக்கும். அதாவது
காப்பாத்துற வந்து அவன் இது கிடையாது, ஆம்பளை கிடையாதுன்னு நான் ஒரு டைலாக் ஒன்று அடிப்பேன் அதில். அதாவது ஹீரோ கிடையாது, காப்பாத்துற ஹீரோ கிடையாதுன்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். காப்பாத்துற எல்லாமே ஹீரோ கிடையாது, அது வந்து தன்னை காப்பாற்றிட்டு கிடையாது, கூட இருக்கிற காப்பாற்ற கிடையாது, எல்லாரையும் காப்பாற்றணும். அவன் தான் ஹீரோ. இண்டஸ்ட்ரியிலும் சரி வெளியிலும் சரி. வில்லன் மட்டும் வில்லனை காமிக்காதீங்க. வில்லனே கிடையாது. அது படத்துலையும் சரி எல்லாத்துலையும் சரி. ஹீரோவே கிடையாது. ஹீரோன்றது தன்னை மட்டும் காப்பாற்றிட்டு கிடையாது. புரியுதுங்களா? அது எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் வரணும். அவன் மட்டும்தான் ஹீரோ. கொஞ்சம் வில்லனை கொஞ்சம் தூக்கி விடுங்க, அதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். இல்ல என்னன்னா எதுன்னு நம்ம நீங்க செலவு பண்ண கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்க. நீங்க தான் பேசுறீங்க. உங்க கண்டென்ட் தாண்டி அவருக்கு தான் போடுவாங்க. நீங்க மெயின் கண்டென்ட் தான் பார்ப்பாங்க. நீங்க நான் செலவு பண்ணிருக்கேன், கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எல்லாம் சினிமாவில் நீங்க பண்ணுங்க, எல்லாம் சொல்றீங்க. பட் அதை வந்து நீங்க பேசும்போது இவ்வளவு பேசுறீங்க. அதுதான் அவ்வளோ அவர் இல்லை அவர் பேசுனதுக்கு தான் இல்ல அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இவங்க எல்லாருக்கிட்டையும் உங்க சாரி கேட்டுக்கிறேன். காசு கொடுத்தா கூப்பிட்டுருப்பீங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ரமோஷன் மட்டுமே பேசிக்கிறாரு. அதான் தப்பு பண்றாரு. படத்தை ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா நியாயம் நாங்க ஒத்துப்போம், கேள்வி கேட்க மாட்டோம். சரிங்களா? ரெகுலரா தான் போகும். சரி தான் போடுவாங்க. சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் பேசுங்க. தேங்க்யூ சார்.